ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்ல ஒரு ஃபன் ஃபில்டு மூவி மாரி இருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து எல்லாரும் தியேட்டர்ல பாருங்க. ரொம்ப ஹேப்பியா இருந்தது. இந்த ஜெனரேஷன்ல இவ்ளோ நல்ல மெசேஜ் சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எல்லா டீமுக்குமே ரொம்ப தேங்க் யூ. ஓ நமக்கு ஆங்கிலோஸ் பத்தி தெர்றாதே இல்லப்பா. ஓ வெல்கம்பா. சூப்பரா இருந்தது. இந்த படத்துல காமெடியா இருக்கா? காமெடியா இருக்கு, நல்லாதான் இருக்கு. கண்டிப்பா நல்லா இருக்கு. ரொம்ப ஜாலியா காமெடியா யாருக்கு நடிப்பு உங்களுக்கு? ஹீரோயின் நடிப்பு நல்லாதான் இருக்கு. ரோஜா நடிப்பு நல்லா இருக்கு. இதுக்கு முன்னாடி அவங்க பண்ணது கிடையாது. அம்மா கேரக்டர் பண்ணது இல்ல. இப்ப இது அம்மாவா நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. குடும்பத்தோட உட்காந்து பாக்க குடும்பத்தோட உட்காந்து பார்க்கலாம். தம்மு தம்முன்னு குதிக்கல, டான்ஸ் ஆடல. ஆனா இது நல்ல குடும்பத்தோட வயசானவங்களும் உட்காந்து பார்க்கலாம். எல்லாருடைய குடும்பத்திலயும் இருக்கிறது தான் இது. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. கோபியோட கேரக்டர் நல்லா இருந்துச்சு. அவரோட காமெடி சென்ஸ் எல்லாமே செமையா இருந்துச்சு. பார்ட் 2 வந்து சாரி இன்டர்வல்க்கு அப்புறம் வந்துட்டு செமையா இருந்துச்சு. ஓகே. இந்த கோல் எப்படி இருக்கு? first act அப்படி செமையா இருந்துச்சு. அவங்களும் அவங்களோட ரோலை வந்து கரெக்டா ப்ளே பண்ணியிருந்தாங்க. படம் சூப்பரா இருக்கு பிரதர். dialogue பேருக்கு ஏத்த மாதிரி இருந்துச்சா? அன்பே அந்த பொண்ணுக்கோசரம் எல்லாமே பாடுபாடுறது தானே, அதுதான் அன்பே என்ன வச்சிருக்காரு அவரு. அது சூப்பரா இருக்கு. எனக்கு அப்பா கேரக்டர் நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருக்கு, சூப்பரா நடிச்சிருக்காரு, சூப்பரா எடுத்திருக்காரு. சரி இவரு இப்போ சொன்னீங்க ஜமா படம் சொல்லி இவரு என்ன படம் பண்ணினா அதுக்கப்புறம் இன்னொரு படமா நம்ம வாட்ச் பண்ண முடியும். அதெல்லாம் அது சூப்பரா இருக்கு பிரதர். படம்லாம் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். நிறைய பேர் அதை எல்லாமே அதை பார்க்கலாம், கப்புள்ஸோட வந்து பார்க்கலாம். சூப்பரா படம் சூப்பரா இருக்கு. எல்லா கேரக்டரும் பக்காவா இருக்கு. கோபி கேரக்டரும் பக்காவா இருக்கு. அவர் ஸ்லாங்கும் செம்மையா இருக்கு. பாத்துங்க. ஃபேமிலியோட உட்காந்து பார்க்குற படம் தான் சரி இது. ஏன்னா லவ் சீனு, ஃபைட்டு, ஃபேமிலி, இந்த ஜாதி மதத்தை பற்றி எடுத்திருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா காமிச்சிருக்காங்க. எல்லா கேரக்டரும் நல்லா நடிச்சிருக்காங்க சார். இந்த கேரக்டர்னு இல்லை, எல்லாரும் கோபி நல்லா நடிச்சிருக்காரு. அந்த ஸ்லாங் வந்து யூடியூப்ல பார்த்துருக்கோம் நாங்கள், அதனால நல்லா இருக்கு. அது பெங்களூரு இது அதுவும் நல்லா இருக்கு சார். சைலண்டா இருக்காங்க, நல்லாவும் லவ் சீன் போகுது. நல்லா இருக்கு படம். நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. இந்த படத்துல அவங்க குறைய சொல்ல முடியாது. அவங்க எவ்வளவு பெரிய ஆக்டர், அவங்களை எப்படி நம்ம எதிர் சொல்ல முடியும்? அவங்க ரொம்ப நாள் இருந்து இப்ப யூஎன்டிஎனே ஆயிருக்காங்க. சூப்பரா இருக்கு. நாங்க எதிர்பார்க்கல இந்த மாதிரி ஒரு படம் இருக்கும்ட்டு. நல்ல படம் ஃபுல்லாவே காமெடியா போகுது. ஃப்ரெண்டு நல்லா பண்ணியிருக்காங்க. கோபி எல்லாமே அதான் சொல்றேன் சார். நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. எதுவுமே குறை சொல்ற மாதிரி இல்ல. சூப்பரா இருக்கு. நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் பார்த்தோம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபேமிலி கதை ஜாலியா பார்த்த மாதிரி. கடைசி வரைக்கும் ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் ஜாலியா போச்சு. இடையில எல்லாமே வர்றது தானே, ஃபேமிலிக்குள்ள எப்படி இருக்கும் அப்படிதான் இருந்துச்சு. நல்லா ஃபன் பண்ண ஜாலியா இருந்துச்சு. கோபியனோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்டு ஹீரோவோட கேரக்டரும் நல்லா இருந்துச்சு. ஜமா அதை பாத்துருக்கீங்களா? இல்லை ப்ரோ பார்க்கல. இல்ல பாத்து இந்த படத்துல கமர்ஷியலா ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லை ப்ரோ அவர் நல்லா இருக்கு, செட் ஆகுது. நல்லா பண்ணியிருக்காப்புல. நெக்ஸ்ட் இன்னும் அடுத்தது நல்லா பண்ணணும் அவர். ஹீரோயின் ரோல் எப்படி படத்துல டெப்தா இருக்கா? டெப்த்தாக இருக்காங்க, நல்லா இருக்காங்க. அவங்களுமே நல்லா சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் ஃபிலிமா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ அவங்களுமே நல்லா பண்ணியிருக்காங்க, க்யூட்டாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்ல படம். ஆஃப்டர் விடிவி அண்ட் மெட்ராஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் சென்னை பற்றி காட்டியிருக்காங்க. டைரக்டர் வந்து டைரக்டர் கம் ஆக்டரு. பெர்ஃபார்ம் வாய்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஒரு ரவுண்டு வருவார் நினைக்கிறேன். நல்லா பண்ணியிருக்காப்புல. மியூசிக் வாஸ் குட் அண்ட் ஃபன் அண்ட் காமெடி. சேத்தன் சார் எல்லாமே ஃபன்னாக இருக்குது. வீக்கெண்ட் வந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணக்கூடிய படம். ஷோர் ஹிட் இது. பெரம்பூர் லைஃப் ஸ்டைல் எல்லாமே வந்து வச்சிருக்காங்க. இன்னும் டீப் டெத் போனோம்னா இது லைக் வியாசர்பாடி அந்த சைடு தான் வரும், அந்த ஏரியா. மோரோவர் நல்லா இருக்கு படம். எல்லாரும் போய் பாருங்க. எந்த கேரக்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? எனக்கு ஹீரோயினி ரோல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அவங்களுக்கு கொடுத்த இந்த டைலாக் டெலிவரிஸ் எல்லாமே ஆப்டா இருந்தது. அந்த மாடுலேஷன் வேரியேஷன் அவங்க வந்து த்ரோ பண்ண விதமே ரொம்ப சூப்பரா இருந்தது. எல்லாருமே செம்மையா என்ஜாய் பண்ணாங்க செகண்ட் ஆஃப். அப்படின்னாலே நம்ம வந்து எமி ஜாக்சன் டாப்ஸ் தான் ஞாபகம் வரும். So, அந்த வரிசையில இவங்க வருவாங்க. யா அப்படி இல்லை. நான் இப்போ எல்லாருமே ஈக்குவல் அப்படின்ற மெத்தட்ல தான் நாங்க பார்த்தோம். லைக் ஒயிட்டா இருக்காங்க அப்படின்றதுலாம் தெரியல. லைக் ஓரளவுக்கு மிங்கிள் ஆனாங்க. எங்க பெரம்பூர்தர்கள் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தான் இருந்தது. அன்பே டயானா படம் ரொம்ப மரண மாசா இருந்துச்சு. இது ஒரு பக்கா ஃபேமிலி என்டர்டெய்னர், எல்லா குடும்பத்தோட கொண்டாடுற ஒரு வெற்றியான திரைப்படம் நினைக்கிறேன். சூப்பர் படம். அப்பா கேரக்டர், அதாவது பொண்ணுங்களுக்கு அப்பா பிடிக்குன்றதுக்காக நான் சொல்லல. அம்மா கேரக்டர் ரொம்ப நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க. அவங்கள மாதிரி ஜாதியை எடுத்துக்காட்டி சொல்லி அவங்களே உணர்ந்துட்டாங்க. நான் சொன்னது தப்பு தான் அப்படின்றத உணர்ந்துட்டாங்க. அப்பா கேரக்டர் எந்த இடத்துல பேசணும், அவரை ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்னடா குடிச்சிட்டு வந்திருக்காரு, இவ்வளோ பெரிய நடிகர் குடிச்சிட்டு வந்திருக்காருன்னு நினைச்சிருப்போம்.
ஒரு அழகான ஒரு மெசேஜ ரொம்ப அழகா அவ்ளோ தெளிவா சொல்லியிருக்காரு. இந்த தலைமுறைக்கு இவ்ளோ பெரிய மெசேஜ சொல்றது அவ்ளோ ஈஸி இல்ல. ஏன்னா 2K கிட்ஸையும் தாண்டி இது ட்ரெண்ட் போயிட்டு இருக்கதே எப்படி போயிட்டு இருக்குன்னே தெரியல. அப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த ட்ரெண்டிங்க்கு ஏத்த மாதிரி மெசேஜ் சொல்றத வந்து ஆ, ஒரு ஃபோன்ல சொல்றதோ இதுவோ ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்ப ஒரு ரொம்ப அழகா கன்வே பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் ரோல் வந்து ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ இந்தியன் பார்த்தா ரொம்ப ட்ரெண்டிங்கா எவ்ளோ மாடர்னா இருக்காங்களே என்ன அப்படின்னு பார்த்தா உண்மையான லவ், உண்மையான ம், மனுஷங்கள் ஒரு உண்மையான அன்போட இருக்கிறதுனால அவங்க வந்து அந்த ஃபேமிலியை புரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. நீ என்னோட ஜாதியை கத்துக்கோ, நான் உன்னோட ஜாதியை கத்துக்கிறேன். எல்லாரும் ஈக்குவல் தான், மனுஷங்க தானே நம்ம. எல்லாருக்கும் உணர்ச்சிகள், ஆர்வம், கோவம், வெக்கம் எல்லாமே ஒரே மாதிரி. ஈக்குவல் டு கேஸ்ட் எல்லாமே ஒண்ணுதான். உண்மை இருந்தா போதும். உண்மையை வந்து எடுத்து சொல்ற ஒரு நல்ல ஒரு மெசேஜ். ஆங்கிலோ இந்தியனா இருந்தாலும் ஹீரோ சொன்ன ஒரே காரணத்துக்காக அவங்க அம்மாவை பார்க்க வரும்போது ஒரு சாரியோட அழகா வருவாங்க. ஒரு ஒரு உண்மையான பெண்ன்றதோட அழகா சொல்லியிருப்பாங்க. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. தேங்க்ஸ் டு தெம். ஃபென்டாஸ்டிக். ரோஜா மேம் தேங்க்யூ மேம். சூப்பரா இருந்துச்சு. தேங்க்யூ மேம். ரொம்ப ஹாப்பியா இருந்தது. இந்த ஜெனரேஷன்ல இவ்ளோ நல்ல மெசேஜ் சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எல்லா டீமுக்குமே ரொம்ப தேங்க்யூ. படம் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு சார். எல்லாருமே நல்லா தான் நடிச்சிருக்காங்க. ரோசா மேடத்துல இருந்து உதயநிதி எல்லாமே, கோபி சுதார் எல்லாருமே நல்லா தான் நடிச்சிருக்காங்க. படம் நல்லா அல்டிமேட்டா இருக்கு. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். பாக்குற படமா இருக்கு. ஆமா. பெரம்பூர் காமிச்ச அளவுக்கு நல்லா தான் காமிச்சிருக்காங்க. ஒஸ்தி தான் காமிச்சதுக்கு அது பெரிய ஒரு இது கிடையாது. ஆனா நல்லா தான் காமிச்சிருக்காங்க. படம் ரொம்ப நான் அப்பா கேரக்டர்ண்ணா. அப்பா கேரக்டர் வந்து ரொம்ப காமெடியா இருந்துச்சுண்ணா. எல்லாரும் வீட்லயும் நடக்கிற மாதிரியே தான் இருந்துச்சு அது. ஆனா இந்த காலத்துல வந்து அது கன்ஃபார்ம் எல்லாரும் இன்டர்கேரஸ்ட் பண்ணா கூட தப்பு இல்லை தானா? ஓகே தானா? வழக்கமான காதல் கதையா இல்லாமல் வித்தியாசமான ஒரு காதல் கதையாக அதை எடுத்திருக்காங்க. டைரக்டரே ஹீரோவாக பண்ணியிருக்காரு. ஹீரோன்னா நமக்குள்ளே நடமாடக்கூடிய ஒரு இளைஞரை தான் ஹீரோவாக காமிச்சிருக்காங்க. ஜனரஞ்சகமான படம், இளைஞர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரோஜா மேடம் திரும்ப ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க. அம்மா கேரக்டரில் திரும்ப ஒரு ரவுண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். சேத்தன், செல்முருகன் எல்லாருமே பண்ணியிருக்காங்க. காமெடி இருக்குது, பாட்டு மியூசிக் எல்லாமே நல்லா இருக்குது. நம்ம சென்னையில் பெரம்பூரில் தான் எடுத்திருக்காங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப அருமையாக விலாவரியாக காமிச்சிருக்காங்க. பெரம்பூர் இது வரைக்கும் தெரியாதவங்க இதான் பெரம்பூர்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு எல்லாம் அருமையாக எடுத்திருக்காங்க. படம் நல்லா இருக்கு. நிச்சயம் வெற்றி பெறும்னு நினைக்கிறேன். படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி. அது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இப்போ நான் வந்துட்டு அவர் ஆஃபீஸில் வந்துட்டு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஜாயின் பண்ணேன். அப்போ எனக்கு வந்துட்டு எப்படி பழகுனாங்களோ இப்பயும் அப்படி தான் பழகுறாங்க. அவங்களோட வளர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா. போன வாரம் சுதாரணனோட படம், இந்த வாரம் இவரோட படம் வரும்போது டிராவிடன் அதில் நடிச்சிருக்கிற டிராவிடன் ஒரு செட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. எங்களை மாதிரி ஒரு சின்ன டெவலப் ஆகிற பசங்களுக்கு வந்துட்டு இது ரொம்ப ஊக்குவிக்கும். இது அந்த மாதிரி தான் இருக்குது. அது மாதிரி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கோபி அண்ணனுக்கு இந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங்கான ஒரு கேரக்டர் வந்துட்டு இனிமேட்டு கொடுத்தாங்க அப்படின்னா அவர் எல்லாமே கேப்பபிளாக இருப்பார். அது இது வரைக்கும் நம்ம யூடியூப்ல மட்டும் தான் பார்த்துருக்குறோம். இந்த படத்துல இந்த விஷயம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அது 2-3 விஷயம் சொல்லியிருந்தாங்க. படித்த பொண்ணுங்களை வந்துட்டு அவங்களுக்கு பார்த்துக்க தெரியும் அப்படிங்கிறது, பிடிச்ச பொண்ணுகிட்ட வந்து சொல்கிற அந்த மாதிரி 2-3 விஷயங்கள் வந்துட்டு ஒன் டேக் ஒன் டைலாகாக இருந்தாலும், ஒன் வேர்ட் டைலாகாக இருந்தாலுமே அது நல்லா இருந்துச்சு. படம் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருந்தது ப்ரோ. ரொம்ப காமெடியான ஒரு ஜேர்னல் தான். ரொம்ப காமெடியாக இருந்தது படம். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே காமெடி தான். யாரும் மிஸ் பண்ணாமல் தேட்டர் வந்து பார்க்க வேண்டிய படம். யாருமே இது வரைக்கும் இது பண்ணாத ஒரு வாழ்வியல் அது. ஆக்சுவலாக இது வரைக்கும் அவர் அங்கே இருந்ததால் அவர் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். டிஓபியுமே சரி ரொம்ப ரசித்து எடுத்திருக்காரு. ஒரு ஷாட்டுமே ரொம்ப பயங்கரமாக இருந்தது. பெரம்பூரோட வாழ்வியல் அதுன்ற மாதிரி தான் ரொம்ப நல்லா இருந்தது. அழகாக காட்டியிருக்காரு பெரம்பூரை. எனக்கு படத்தில் ரொம்ப பிடிச்ச கேரக்டர் பாபான்ற கேரக்டர் தான். பெங்களூர் பாபான்ற கேரக்டரும் சேட்டன்ற கேரக்டர் தான். ரெண்டுத்துக்கும் பார்க்கும்போது அவர் வேறு ஒரு வேர்ல்டு, இவர் காமெடியாக தெரிக்க விட்டுருந்தார். இவர் சேட்டனை வந்து சீரியஸான காமெடின்ற பேரில் டார்க் ஹியூமரில் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். 2 பேருமே செம்ம பர்ஃபார்மன்ஸ். எனக்கு 2 ஹாஃபும் பிடிச்சிச்சுண்ணா. பட்டாசாக இருக்கு நம்ம படம். பயங்கரமாக இருக்குது. நான் எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. நான் தனியாக எதுவும் சொல்கிறதுலாம் எதுவுமே கிடையாது. யங்ஸ்டர்ஸ் தானே. யங்ஸ்டர்ஸுக்கு அப்புறம் கேஸ்ட் பற்றியுமே பேசியிருந்துருக்காங்க. டீட்டெயிலாக இல்லை, ஓரளவுக்கு மேலோட்டமாக தான் பேசியிருக்காங்க. ரொம்ப டீட்டெயிலெல்லாம் போகல. ஆனால் நல்லா இருக்குண்ணா படம். சூப்பராக இருக்குண்ணா காமிச்சிருக்காங்க. அதான் பட்டாசாக பண்ணியிருக்காங்கண்ணா அவங்களும் சரி. அப்புறம் நம்ம இவர் கோபி அவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குண்ணா. ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. கிளைமேக்ஸ் தானே பட்டாசு. இன்ட்ரோலும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருந்துச்சு ப்ரோ. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. லவ் தான் ப்ரோ. லவ் தான் சொல்லியிருந்தாங்க. இங்கே
ஒரு கிறிஸ்டினா ஒரு ஹிந்து. ஸோ அது உள்ள ஒரு லவ் சப்ஜெக்ட் தான், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஓகே, கோபியோடைய ப்ரோ பயங்கரமாக பண்ணியிருந்தாரு, அந்த லாங்குவேஜ்லாம் செம்மையாக எடுத்திருந்தார் ப்ரோ, செம்ம சூப்பராக. பெரம்பூர் லைஃப் ஸ்டைல் எப்படி காமிச்சிருந்தாங்க? புதுசாக இருந்துச்சு ப்ரோ, எனக்கு அந்த லைஃப் ஸ்டைல் தெரியாது, ரொம்ப புதுசாக இருந்துச்சு, ரொம்ப டீப்பாக கொஞ்சம் பார்த்த மாதிரி. சூப்பராக இருந்தது, ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. லாஸ்ட் 20 மினிட்ஸ் வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம், அந்த அளவுக்கு என்டர்டெய்னிங்காக இருந்தது. கண்டிப்பாக எல்லாரும் தேட்டரில் போய் பார்க்கலாம். ஆ ஆ, அவங்க அப்படியே பக்கா ஆங்கிலோ இந்தியன் மாதிரியே இருந்தாங்க படத்துக்கு. கேஸ்டிங் சூப்பராக இருக்குங்க, சேத்தன் சார் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் கூட இதுக்கு செட் ஆகலன்னு அப்படின்னே இருக்க மாட்டாங்க படத்தில். மியூசிக் எல்லாமே சூப்பர், எடிட்டிங் எல்லாமே அமேசிங். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்ல ஒரு ஃபன் ஃபில்டு மூவி மாதிரி இருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாரும் தேட்டரில் பாருங்க. படம் ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா என்ஜாய் பண்ணலாம், ரொம்ப சிரிச்சு நல்லா என்ஜாய் பண்ணலாம், ரொம்ப சூப்பராக இருக்குது. ஹீரோயின் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கு படம். சூப்பர். ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம், எல்லாருக்கும் ஒர்க் ஆகும், நல்லா வந்து பார்க்கலாம், ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வீக்கெண்டை போகலாம். தேங்க்யூ. ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஐ அம் so happy ஃபார் பாரி. அவரோட ஹார்ட் ஒர்க், டெடிகேஷன் எல்லாமே லைக் so happy, லைக் எமோஷனல். செம்ம ஹாப்பியா இருக்கு. எல்லாரும் கண்டிப்பா வந்து பாருங்க தியேட்டர்ல. இட்ஸ் கோயிங் டு பி அ ஃபன் ரைட், ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட். எல்லாரும் வந்து பார்க்கலாம் கண்டிப்பா. கண்டிப்பா எல்லாமே ரிலேட் பண்ண முடிஞ்சது. என்னோட ஐ மீன் எங்க கூட நடந்த சீன்ஸ் எல்லாம் அதுல இருக்கும், சிலதெல்லாம் அத சொல்லாம தெரியல, பட் யா நிறைய இருக்குது ரியல் லைஃப்ல. ஹஸ்பண்ட் ரொம்ப ஐ எம் ஃபீலிங் சோ ப்ரவுட். அவங்களோட டெடிகேஷன் லெவல் வந்து லைக் இப்போ நம்ம சப்போர்ட் பண்ணாலுமே தே ஷுட் புட் த எஃபர்ட். ஸோ அது வந்து அவங்க கிட்ட கண்டிப்பா இருக்கு. அண்ட் அவங்க டேலண்ட்க்கு கண்டிப்பா அவங்க இன்னும் வளரணும். ஐ எம் so happy. நல்லா இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. நல்லா இப்போ மக்களோட உட்காந்து பார்க்குறப்போ அது ஒரு தனி ஃபீலாக இருக்குது. நாங்கள் இதுக்கு முன்னாடி வந்து அந்த ப்ரிவ்யூ பார்த்தோம், ப்ரெஸ் ஷோ பார்த்தோம், அங்கேயும் வந்து பயங்கர ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஆனால் இருந்தாலும் நம்ம மக்களாக உட்காந்து பார்க்குறப்போ அது ஒரு அதோட சந்தோஷமே தனி தான். ஆமாம் ஆமாம், அதை சொன்னோம்னா உடஞ்சிரும், அதனால அதை பற்றி ரொம்ப பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு கண்ட்ரோல். ஆமாம் ஆமாம், அது ஃபுல்லாகவே வந்து பாரி ப்ரோ தான் ப்ரோ. என்ன நாங்கள் அவர் ஸ்கிரிப்ட் சொல்கிறப்பே வந்து அந்த பெங்களூர் தமிழ் ஸ்லாங்கில் தான் எழுதிட்டே வந்திருந்தார். அதை படிக்கிறப்பே வந்து ஐயோ இது பண்ண முடியுமான்னு அந்த ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு. பட் அந்த கிளைமேக்ஸ் வரைக்கும் படித்தோடனே கதை சூப்பராக இருக்குது. $1 மில்லியன் படம் வேறு. அவங்க எப்போவுமே அந்த ஒரு எல்லாம் ஃபேமிலியாக உட்காந்து பார்க்குற மாதிரி படங்கள் வந்து இப்போது டூரிஸ்ட் ஃபேமிலியாக இருக்கட்டும், இப்போ குட் நைட்டாக இருக்கட்டும், எனக்கு அந்த 2 படமே பயங்கர ஒரு கனெக்ட். லவர் வந்து கொஞ்சம் இந்த பேச்சுலர் அந்த மாதிரி இருக்கும், பட் இந்த 2 படம் வந்து ரொம்ப கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதனால சார் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி கதையாக இருக்குது, இதுவும் அந்த மாதிரி வரும்னு எனக்கு தெரியும். அதை பார்த்துட்டு தான் சரி ஓகே பண்ணலாமான்னு இருந்தேன். இந்த பெங்களூர் தமிழ் மட்டும்தான் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்போ வந்து அவர்கிட்ட கேட்டேன், ப்ரோ பண்ணலாமான்னு. ப்ரோ நான் இருக்கேன் வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. போனேன், பார்த்துக்கிட்டாரு, படம் நல்லா வந்துருச்சு. அடுத்து வந்து ஒரு இப்போ அது சொல்லக்கூடாது, அவங்களே இப்போ சொல்லுவாங்க, இப்போ நான் சொல்கிறேன். ஓ நமக்கு ஆங்கிலஸ் பற்றி தெராதே இல்லைப்பா, ஓ வெல்கம்ப்பா. நல்லா இருக்கு. நான் கோபியோட அம்மா. ஆமா, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. உங்களோட பையனை ஸ்கிரீன்ல பாக்குறது, தியேட்டர்ல பாக்குற அந்த எமோஷன் எப்படி இருந்துச்சு? இத்தனை வருஷம் கஷ்டம். ஆமா, ரொம்ப 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 இன்னைக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு. இவ்வளவு நாள் இல்லாத ஒரு சந்தோஷம். யூடியூப்ல இருக்காரு, இருந்தாலும் இன்னைக்கு இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க பேசுனாங்க பெங்களூர் அந்த லாங்குவேஜ் ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எனக்கு செகண்ட் ஹாஃப்ல ஆடியன்ஸ் வந்து ரியாக்ட் பண்ணுற விதம்லாம் பார்த்து எனக்கு உண்மையாகவே ரொம்ப எமோஷன் ஆகிட்டேன் நான். ஏன்னா பாரியோட கஷ்டம், எப்படி கஷ்டப்பட்டு வந்து ஒரு படம் எடுத்தோம், அதுக்கப்புறம் 2வது படம் கிடைக்கிறதுக்கு அது வந்து இந்த தருணத்துக்கு வர வரைக்கும் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு, எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காருங்கிறது எனக்கு தெரியும். அதனால் பாரிக்காக எனக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதே நேரத்தில் வந்து அவரோட எழுத்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஏன்னா எல்லா ஆக்டர்ஸ்க்கும் எல்லா கேரக்டர்ஸ்க்கும் வந்து அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்து, தான் ஹீரோ தான் மட்டும் இருக்கணும்னு நினைக்காம எல்லாருக்கும் ஸ்பேஸ் கொடுத்து அதை வந்து எடுக்கும்போதும் அவங்களுக்கான ஸ்பேஸை வந்து சாலிடாக கொடுத்து பண்ணதுக்கு பாரிக்கு பாராட்டுக்கள். அண்ட் ப்ரொடியூசர்ஸ் யுவராஜ், அப்புறம் இரா சரவணன், அப்புறம் சக்தி மேடம், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்.
இது வந்து ஆனால் மக்கள் ப்ரெஸ்ஸு கையில் தான் இருக்குது. இது வந்து வேர்ட் ஆஃப் மவுத் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஸ்டேட்டஸில் எல்லாம் போட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா நிறைய இன்னும் மக்கள் வந்து வருவாங்க. ப்ரெஸ்ஸும் அதே மாதிரி நிறைய சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. செம்ம ரெஸ்பான்ஸாக இருந்துச்சு. ஒரு காமெடி படம் எப்போ வந்து முழுமை அடையும்னா தியேட்டரில் வந்து ஆடியன்ஸ் எல்லாம் ரொம்ப சிரித்து பார்க்கும்போது தான் அது வந்து முழுமையாக அடையுது. இன்றைக்கி வந்து அதோட ஃபுல்ஃபில்னஸ் வந்து இன்றைக்கி தான் வந்து கிடச்சிது. இந்த ரோகிணியில் வந்து ஃபஸ்ட் ஷோ அதுவும் அவ்வளோ பேர் பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. கண்டிப்பாக ஒன்று மட்டும் நாங்கள் ப்ராமிஸ் பண்ணுவோம். இந்த படம் உங்களை என்ன பண்ணுதோ இல்லையோ கண்டிப்பாக சிரிக்க வைக்கும். நீங்கள் ஃபேமிலியோட நம்பி வரலாம். வந்தீங்கன்னா 2 மணி நேரம் 2.25 மணி நேரம் ரொம்ப ஜாலியாக ஒரு படம் பார்த்தது இருக்கும். கண்டிப்பாக வந்து தியேட்டரில் என்ஜாய் பண்ணுங்கள், எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். படம் ரொம்ப நல்லா வந்திருக்குது. நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த படம் அதான் எல்லாமே லைவ் லொக்கேஷனு. ஒரு ஒரு சீனும் அவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்குது. அந்த லைவாக போய் அந்த பெரம்பூர் மக்களுக்கு அந்த இடத்துல போய் எடுக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டு. ஆனால் அது அவ்வளோ உழைச்சதுக்கு இது ஸ்க்ரீனில் செம்மையாக இருக்குது. எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு ஃபேமிலியோட எல்லாருக்கும் பல கவலை இருக்கும். ஆனால் ஒரு குடும்பத்தோடு வந்து ஒரு 2 மணி நேரம் எல்லாத்தையும் மறந்துட்டு ஜாலியாக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இந்த படத்தில் எல்லாமே இருக்குது. அப்பா அம்மா சென்டிமெண்ட்டு, ஃப்ரெண்ட்ஸு, லவ்வு, அந்த மாதிரி எல்லா கலவையும் இருக்குது. என்ஜாய் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும். ஹாய். நல்லா இருக்கேன். எஃப்டிஎஃப்எஸ் அதுவும் ரோஹிணியில் பார்க்குறதே பயங்கர ஸ்பெஷல் தான். அதுவும் ஆடியன்ஸ் வந்துட்டு பயங்கரமாக எங்கெங்கே எதிர்பார்த்தோமோ எங்கே எதிர்பார்க்கலையோ அங்கேயும் பயங்கரமாக கிளாப் பண்ணி என்ஜாய் பண்ணாங்க. அண்ட் எஸ்பெஷலி இந்த லாஸ்ட் 20 மினிட்ஸ் பிளாஸ்ட்டாக இருந்தது ஆடியன்ஸோடு சேர்ந்து பார்க்க. கண்டிப்பாக எல்லாரும் தியேட்டர் வந்து அன்பேட என்ன பாருங்கள். தேங்க்யூ. எஸ். அது வந்துட்டு இந்த படத்தில் எப்படி இருக்கு, இந்த படம் வந்து பாருங்கள். இந்த படத்தில் எப்படி இருக்கேன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும் அந்த படத்தில். ஸோ பயங்கர கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். யா, தேங்க்யூ ஸோ மச்.